ஓம் நம சிவாய். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராமதேவாய நமக. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் இனிய தண்ணீர் தின நல்வாழ்த்துக்கள். இப்போ தண்ணீரை பற்றி ஒரு சிறிய பாடல் பாடப் போகிறேன். எங்கள் ஊர் ராமநாடு, அது தண்ணி இல்லா சீமநாடு. ஐயா எங்கள் ஊர் ராமநாடு, அது தண்ணி இல்லா சீமநாடு. ஒரு குடம் தண்ணிக்கு நாங்கள் தாங்க அலைகிறோம், ஒரு குடம் தண்ணிக்கு நாங்கள் தாங்க அலைகிறோம். இப்போ உண்ணாமல் உறங்காமல் தவிச்சு போய் நிற்கிறோம், உண்ணாமல் உறங்காமல் தவிச்சு தாங்க நிற்கிறோம். நஞ்ச புஞ்ச பஞ்சமாச்சு, நான் விதைச்ச நெல்லு போச்சு. ஐயா நான் விதைச்ச நெல்லு போச்சு. நெஞ்சம் பதறுதடி கட்டான கட்டழகி, நம்ம எப்படித்தான் வாழ போகிறோம் குங்கும பொட்டழகி, நம்ம எப்படித்தான் வாழ போகிறோம் குங்கும பொட்டழகி. நன்றி. ஓம் நம சிவாய. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராமதேவாய நமக. அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் கே சண்முக சுந்தரி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். அனைவருக்கும் இனிய தண்ணீர் தின நல்வாழ்த்துக்கள். நான் தண்ணீரை பற்றி பொன்மொழிகள் கூற வந்துள்ளேன். மழை துளி அது நம் உயிர் துளி, வான் தரும் மழை அதை வீணாக்குவது நம் பிழை. வரவிருக்கும் தலைமுறைக்கு நாம் கொடுக்கும் சிறந்த பரிசு நீர். நீரின்றி பசுமை இல்லை, பசுமையின்றி நீர் இல்லை. தூய தண்ணீர் தருவது சிறந்த வாழ்க்கை, அதை அழிக்காதீர்கள். தண்ணீரை சேமிக்க மறக்காதீர்கள், இல்லையெனில் தண்ணீர் உங்களை மறந்துவிடும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராமதேவாய நமக. அனைவருக்கும் காலை வணக்கம். தண்ணீர் தினத்தை முன்னிட்டு நான் தண்ணீரை பற்றி சிறு வரிகள் கூற வந்துள்ளேன். தண்ணீரை பாதுகாப்பாக வைக்க வேண்டும். தண்ணீரை வீணடிக்கக்கூடாது. தண்ணீர் இல்லை என்றால் மனிதர்களும் விலங்குகளும் இல்லை. ஆகையால் தண்ணீரை வீணடிக்கக்கூடாது. தண்ணீரை வைத்து தேவையான காரியங்களுக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும். தேவையற்ற காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. உணவு இல்லாமல் பல நாட்கள் வாழ்ந்துவிடலாம், தண்ணீர் இல்லாமல் 2 நாட்கள் கூட வாழ முடியாது. ஆகையால் தண்ணீரை பாதுகாக்க வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராமதேவாய நமக. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் சிவஸ்ரீராம். தண்ணீர் தினத்தை முன்னிட்டு சிறு கவிதை கூற வந்துள்ளேன். தண்ணீரே அருமருந்து, தவறாமல் அதை தினம் நீ அருந்து. நீரின்றி அகம்புறம் தூய்மை இல்லை, நோய்கள் பலவற்றிற்கு அதுவே அருமருந்து. நீரின்றி உடலும் கிடையாது, நீரின்றி எவ்வுயிரும் கிடையாது, நீரின்றி இவ்வுடலும் கிடையாது. நீரே நீரே எல்லாம் இங்கு நீரே, தண்ணீரிலே கண்ணீரே. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராமதேவாய நமக. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் முகேஷ் பாண்டியன். தண்ணீர் தினத்தை முன்னிட்டு நான் சிறு கவிதை கூறப்போகிறேன். நான் தான் தண்ணீர், இன்றைய உலகின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் நான் தான். ரசிப்பவரின் கண்களுக்கு ஏற்ப என் பெயர் மாற்றப்படுகிறது. நடந்தேன் நதி என்றாய், ஓடினேன் ஆறு என்றாய், தேங்கினேன் கடல் என்றாய், தற்கொலை செய்தேன் அருவி என்றாய், கண்ணீர் விட்டேன் மழை என்றாய், உறைந்து போனேன் பனி என்றாய், சீண்டெழுந்தேன் சுனாமி என்றாய். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தண்ணீர் தினத்தை பற்றி பேசிய நம் குழந்தைகள் அனைவருக்கும் சங்கீதா மேம் அவர்கள் பரிசளிப்பார்கள். முதலாவதாக தேவதர்ஷினி 3rd ஸ்டாண்டர்ட். தன்சி லத்திகா ஸ்ரீ 3rd ஸ்டாண்டர்ட். லிக்னேஷ் குமார் 3rd ஸ்டாண்டர்ட். மேகா ஸ்ரீ 3rd ஸ்டாண்டர்ட். ஸ்ரீராமவேல் 3rd ஸ்டாண்டர்ட். சிவராம கணேசன் 3rd ஸ்டாண்டர்ட். கிருத்திக் பாலு 4th ஸ்டாண்டர்ட். சித்தேஷ் குமார் 4th ஸ்டாண்டர்ட்.
தருண்குமார் 6th standard. மகேந்திர பிரபு 6th standard. முகேஷ் பாண்டியன் 7th standard. தரணி வேலன் 7th standard. சிவஸ்ரீராம் 4th standard. சண்முக சுந்தரி 7th standard. ஓம் நமச்சிவாய். ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராமதேவாய நம. அனைவருக்கும் தண்ணீர் தின நல்வாழ்த்துக்கள். தண்ணீர் தினத்தை முன்னிட்டு நம் பள்ளியில் பல போட்டிகள் நடந்தது. அதில் பாட்டு போட்டிக்கு ரேகா மேம் அவர்கள் பரிசளிப்பார்கள். ஃபஸ்ட்டு லாவணி. அடுத்ததாக தர்மமுகிலேஷ். ஐயோ நான் போயிட்டு வரேன். அடுத்ததாக ஓவிய போட்டிக்கு ராணி மேம் அவர்கள் பரிசளிப்பார்கள். ராமஸ்ரீ. திபேஷ் குமார். அடுத்ததாக ஈஸ்வரி மேம் ஓவிய போட்டிக்கு பரிசளிப்பார்கள். மனோரஞ்சிதன். செல்வக்கதிர். அடுத்ததாக அங்காள மேம் ஓவிய போட்டிக்கு பரிசளிப்பார்கள். திருச்செல்வம். அடுத்ததாக ராஜேஸ்வரன். அடுத்ததாக ஓவிய போட்டிக்கு சங்கீதா மேம் பரிசு வழங்குவார்கள். அபிமன்யு. அடுத்ததாக ஹேமந்த் குமார். ஓம் நமச்சிவாய. ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராமதேவாய நமக. மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். அனைவருக்கும் உலக தண்ணீர் தின வாழ்த்துக்கள். என் மாணவ செல்வங்கள் அனைவரும் தண்ணீர் தினத்தை முன்னிட்டு அழகாக பாடினீர்கள். பேசுனது அனைத்தும் நன்றாக இருந்தது. அதில் டிராயிங் போட்டி வச்சுருந்தாங்க, அதுலேயும் சிறப்பாக பங்கேற்றீர்கள். இதுபோல் அனைத்திலும் ஆர்வம் நீங்கள் அதிகமாக காமிக்கணும், சரிங்களா? இதில் நம்ம பேசின அனைத்திலுமே ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையை பற்றி எல்லாரும் பேசியிருந்தீங்க. என்ன அப்படின்னா, நம்மளுடைய அடிப்படை தேவை என்னது? உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. உணவில் தண்ணீரும் சேர்ந்தது, அப்படி தானையா? ஆதி காலத்துலேருந்து பாருங்கள், உடைக்கு பதிலாக என்ன செஞ்சாங்க? இலை, மரப்பட்டை இதுகளெல்லாம் கட்டிக்கிட்டாங்க. ட்ரெஸ் இல்லாமே வாழ்ந்துட்டாங்க இல்லையா? இருப்பிடம், இன்றைக்கி தான் மாட மாளிகை கட்டி வாழ்கிறோம். அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க? குகைகளில் வாழ்ந்தாங்க. ஏதாச்சும் காட்டில் சும்மா குச்சில் மாதிரி போட்டு வாழ்ந்தாங்க. சும்மா வெட்ட வெளியிலலாம் வாழ்ந்தாங்க. ஆனால் ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் தண்ணீர் இல்லாமல் வாழ்ந்தாங்கன்னு ஏதாச்சும் ஒரு வரலாறு இருக்கா? அந்த காலத்திலேயே எதற்காக போய் ஆற்றங்கரை ஓரங்களில் போய் வீடு கட்டினாங்க? தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் என்ன செஞ்சாங்க? நதிக்கரை ஓரங்களில் தான் வீடுகளை கட்ட ஆரம்பித்தாங்க. சரியா? நம்ம சாப்பாடு இல்லாமல் ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, நாட்கணக்காகவும் இருக்கலாம், மாத கணக்கில் இருக்கலாம், வருஷ கணக்கிலையும் இருந்த ஞானிகளை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம சிவபுரம் ஐயாவே வருட கணக்கில் சாப்பிடாமல் இருந்திருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்சே உணவு அருந்தாமல் இருந்திருக்காங்க. சரிங்களா? அப்படி எல்லாராலையும் இருக்க முடியும். எல்லாருன்னா என்னது? சில ஞானிகளால் வருடக்கணக்கில் கூட இருப்பாங்க. நம்ம சாதாரண மக்கள்னால 6 நாள், இந்த சஷ்டி விரதம் இருக்காங்க, அவங்களாம் என்ன செய்கிறாங்க? 6 நாள் சாப்பிட மாட்டாங்க. நான் எல்லோரும் இப்படி சொல்கிறாங்களே, நானும் ஒரு முயற்சி எடுத்து பார்த்தேன். 6 நாள் என்னால் சாப்பிடாமல் இருக்க முடிஞ்சிச்சு. ஒரு நாள் தண்ணியை நிப்பாட்டி பார்ப்போம் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு எண்ணம்.
ஏன்னா எல்லோரும் இருக்கிறாங்களேண்டு 7வது நாள் தண்ணி குடிக்கிறத நிப்பாட்டினேன். இருக்க முடியல. அன்றைக்கி சாயந்தரமே என்ன வந்துருச்சு, மயக்க வந்து வீடெலாம் சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ 6 நாள் சாப்பாடு இல்லாமல் தெளிவாக இருந்தேன். 6 நாள் ஸ்கூலுக்கு வந்தேன், கிளாஸ் எடுத்தேன். பிடி பீரியடில் குழந்தைகளுக்கு ஈக்குவலாக என்னால் விளையாட முடிஞ்சிச்சு. ஆனால் என்ன செய்ய முடியல, தண்ணி குடிக்காமல் அன்றைக்கி ஒரு நாள் வீட்டில் லீவு, ஞாயிற்றுக்கிழமை இருக்க முடியல. அப்போ தான் நம்மளால் உணர முடியல, நீர் சத்து இல்லாமல் நம்மளால் கொஞ்சம் நேரம் கூட உடம்பு என்ன செய்ய மாட்டுக்கு, நம்மளுக்கு தாங்க மாட்டுக்கு. அப்படி தண்ணீருக்கு ஆதாரமான அந்த மலைக்கடவுள் வர்ண பகவானை நம்ம எல்லோரும் என்ன செய்யணும், இன்றைக்கி வேண்டிக்கிறணும். வறட்சி மாவட்டமான நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் இன்னும் வளமிக்க மாவட்டமாக மாறுறதுக்கு இந்த நாளில் என்ன செய்வோம், நம்ம வர்ண பகவான்கிட்ட எல்லோரும் என்ன செய்வோம், கோரிக்கை வச்சுருவோம். நம்ம பல வருடமாக நம்ம ஸ்கூலில் என்ன செஞ்சுக்கிட்டு வரோம், தண்ணீர் தினத்தை கொண்டாடிக்கிட்டே வரோம். அதனாலே என்னவோ பாருங்கள், பக்கத்தில் கம்மாய் இருக்குது, எப்போவுமே அதில் கொஞ்சமாவது தண்ணி கிடக்கும், என்றைக்குமே காஞ்சு போய் நான் பார்த்ததில்ல. அதே மாதிரி இந்த சைடு ஊர்னி பாருங்கள், 3 குளம் இருக்குது, தண்ணி எப்போவுமே இருக்கும். நம்ம பள்ளியில் தண்ணிக்கு கஷ்டமே வராது. தண்ணீர் தினம் கொண்டாடிக்கிட்டு தான் வர்றோம். அதிலிருந்து அந்த வர்ண பகவான் நம்மளுக்கு என்ன செய்யலை, தண்ணீர் பஞ்சத்தை கொடுக்கவே இல்லை. இதுபோல் நம் மக்கள் அனைவரும் ஆண்டவன் நம்மளுக்கு ஒன்றுன்னா கொடுக்குறல்ல, அவங்க கொடுக்கறத நம்ம என்ன செய்யணும், போற்றி பாதுகாக்கணும். அதை வேஸ்ட்டு பண்ணிடக்கூடாது. சரிங்களா? நீங்கள் ஒரு வழியில் வர்றீங்க அப்படின்னா தண்ணி ஒரு இடத்துல திறந்து ஓடிக்கிட்டே இருக்கும் குழாயில், அப்படியே பார்த்துட்டு கையும் காலையும் அலசிட்டு ஓடி வந்துடக்கூடாது. ஒரு சொட்டு தண்ணீர் வடிஞ்சாலும் நீங்கள் வர வழியில் நின்று என்ன செய்யணும், அதை அடைச்சிட்டு வரணும். ஒவ்வொன்றும் அற்புதமான ஒன்று. உயிர் வாழவே முடியாது இது இல்லாட்ட அப்படின்னா அது என்னது, ஒன்றே ஒன்று தண்ணீர் தான். மித்த எது இல்லாட்டாலும் வாழ்ந்துடலாம். காசு இல்லாட்டாலும் வாழ்ந்துடலாம், உணவு இல்லாட்டாலும் வாழ்ந்துடலாம், துணி இல்லாட்டாலும் வாழ்ந்துடலாம். இப்போ வரைக்கும் துணி இல்லாமல் கூட சில ஞானிகள் இருக்க தான் செய்கிறாங்க, சாமிமார்கள் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். சரிங்களா? பணம், காசு, நகை எதுவுமே இல்லாமல் வாழ்ந்துடும். ஆனால் தண்ணீர் மட்டும் இல்லாட்ட யாராலையும் வாழ முடியாது. அப்படிப்பட்ட அற்புதமான ஒன்றை நம்ம என்ன செய்யணும், பாதுகாத்துடணும். நம்ம வீட்டில் நீங்கள் போய் ஊர்னி குளத்தை போய் பாதுகாக்க முடியல, அப்போ என்ன செய்யணும், அதை அசுத்தம் பண்ணாமல் இருக்கணும். நீங்கள் எல்லாத்துக்கும் ஊர்னிக்கு குளத்துக்கு உங்கள் அம்மா அம்மா கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா, போகும்போது ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போவீங்க. அப்போ என்ன செய்யணும், அந்த கவரை கொண்டுட்டு போய் என்ன செய்வாங்க, ஊர்னிக்குள்ளேயே நீங்கள் போட்டுட்டு வந்துடுவீங்க. அப்படி போடக்கூடாது. ஒவ்வொருத்தரும் நம்ம ஊர்னிக்குள்ளே போய் குப்பைகளை போடாமல் இருந்தோம்னா அந்த தண்ணி சுத்தமாக இருந்துடும். அப்படி தானே? சோப்பு எல்லாம் துவைப்பாங்க, அந்த கவரை தூக்கி அந்த கரையில் ஒரு ஓரமாக போடலாம், ஆனால் போட மாட்டாங்க, தண்ணிக்குள்ளே போடுவாங்க. துணி ஒரு வேஸ்ட்டு துணி இருக்குது, துவைக்கும் போது கிழிஞ்சிருச்சா தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டுட்டு வருவாங்க. நான் பார்த்துருக்கேன் எத்தனையோ பேர். ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்மளாம் ஆண்டவனோட பிள்ளைகள். நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆண்டவன் கொடுத்ததை என்ன செய்யக்கூடாது, வீணடிக்கக்கூடாது. அதே மாதிரி அசுத்தம் பண்ணவும் கூடாது. சரிங்களா? சரி, இப்போ கொடுத்ததுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் இல்லையா? நன்றி செலுத்தும் விதமாக இப்போ ஒவ்வொரு குழந்தைகளும் பூ கொண்டு வந்திருக்கீங்கல்ல, அதை நம்ம இங்கே ஒரு பேஷனில் தண்ணீர் வச்சுருக்கோம். அதில் என்ன செய்யணும், அந்த தண்ணிக்கு மரியாதை செலுத்தும் விதமாக நீங்கள் கொண்டு வந்த பூவை இந்த மாதிரி வச்சு இப்படி போடணும். ஓகேவா? போட்டுட்டு நம்ம தண்ணீருக்கு நன்றி செலுத்திட்டு இந்த விழாவை முடித்து கொள்ளலாம். நன்றி. ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம், தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம், பண்போற்று விஞ்ஞானியே மண்போற்று விஞ்ஞானியே, நல்ல மனிதனையும் விஞ்ஞானியே, நம்ம மனிதனையும் விஞ்ஞானியே, தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அக்கினி சிறகை நீட்டி, அக்கினி சிறகை நீட்டி அணு ஆற்றலை உடைத்து காட்டி, அக்கினி சிறகை நீட்டி அணு ஆற்றலை உடைத்து காட்டி, வெற்றியே குவித்தாரையா என்னையா
வீரகிரு கால்பணிவோம் அந்த வீரகிரு கால்பணிவோம் தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம் நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் சாதி மதம் இனம் கடந்து மகாசக்தி நம அப்துல் கலாம் சாதி மதம் இனம் கடந்து மகாசக்தி நம அப்துல் கலாம் இது தவறாதோ எழுதி இது தவறாதோ யோகி மூன்று ஆசையற்றே சுத்திய தியாகி மூன்று மாசையற்றே சுத்திய தியாகி தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் வள்ளுவனார் குரல் வேலியே நம்ம வாழ்நாளில் வாழ்வாய்கின்றான் வள்ளுவனார் நம்ம வள்ளுவனார் குரல் வேலியே தன் வாழ்நாளில் வாழ்வாய்கின்றான் தெல்லி தமிழ் தமிழ் செய்தான் நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் அப்துல் கலாம் அன்பு பிள்ளை நம்ம அப்துல் கலாம் அன்பு பிள்ளை நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் சக்தி கனவு ஒன்று சக்தி கனவு ஒன்று பூமி எங்கும் கனவாய் நின்று சக்தி கனவு ஒன்று நம்ம பூமி எங்கும் கனவாய் நின்று கண்டிரவாய் பிள்ளை போலே இதுதாவாராதோ யோகி மூன்று ஆசையற்றே சுத்திய தியாகி மூன்று மாசையற்றே சுத்திய தியாகி தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் வள்ளுவனார் குரல் வேலியே நம்ம வாழ்நாளில் வாழ்வாய்கின்றார்